வித் கோமாளி சீசன் 5லேருந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான கத்திரிக்காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது CWC5ல் பிரியங்கா அவங்க செஞ்சு கட்டி அசத்தின ஆக்டர் அஞ்சலியோட ஃபேவரட் டிஷ்ஷான குத்தி வெங்காய கூரா. ஆந்திராவில் செய்யக்கூடிய ஒரு பாப்புலரான கத்திரிக்காய் வச்சு ஸ்டஃப் பண்ண மசாலாவில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கிரேவி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபம், டேஸ்ட்டு தாறு மாறாக இருக்கும். அந்த சிம்பிளான டிஷ் எப்படி செய்யலான்னு பார்த்துலாம். அதுக்கு 10 கத்திரிக்காயை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதோட பாட்டமில் இந்த மாதிரி கிராஸ் மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காயையும் இந்த மாதிரி உடச்சிடாமல் அடியில் உள்ள பாகத்தை அந்த காம்போடு சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் சால்ட்டு போட்டு அந்த ஊற வச்ச தண்ணியில் இந்த கட் பண்ண கத்திரிக்காயை சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்யும்போது இந்த கத்திரிக்காயோட நிறம் வராமல் ஃப்ரெஷ்ஷாக ப்ரௌன் கலர் வராமல் இருக்கும். ஸோ எல்லா கத்திரிக்காயும் தண்ணியில் அப்படியே சோக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலர் மாறி கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுபட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு இது கூட சில இன்க்ரீடியன்ஸை சேர்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, புளி பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுடராக மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான மசாலாவாக ஸ்டஃபிங் மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இந்த மசாலாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த கத்திரிக்காயும் இருக்குது, ஸ்டஃப் பண்ண போகிற மசாலாவே இருக்குது. இப்போ இந்த மசாலாவை உள்ளார அப்படியே அழகாக இதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கத்திரிக்காயும் எடுத்து உள்ளார இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக உள்ளார தேவையான அளவுக்கு நல்லா நிரப்பிக்கலாம். ஸோ கத்திரிக்காய் அந்த மாதிரி செய்யும்போது உடையாமல் இருக்கணும். அண்ட் மோரோவர் ஸ்டஃபிங் வந்து உள்ளார நல்லா ஈவனாக செட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து சூடு பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுபட்டதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயம், 3 கீர்ன பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அள்ளி சதற விட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட நிறம் மாறணும், வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக போகணும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பொடியாக நறுக்குன தக்காளி, வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு அந்த நல்ல மசியாக வரணும். அந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை அப்படியே இந்த மசாலா மேலேயே ஒன்று ஒன்றா அப்படியே அடுக்கிக்கிறோம். ஸோ இதை அப்படியே நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த அப்படியே காம்போடையே சேர்த்து நம்ம வச்சுருக்கோம் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காயெல்லாம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்க போகிறோம். லோ ஹீட்லேயே குக் பண்ணிக்கலாம். குறைவான தீயில் வச்சு நம்ம கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு குக் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இடையில ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயோட நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே லைட்டாக உடையாமல் இந்த கத்திரிக்காயை திருப்பி போட்டுட்டு இதில் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கிளறி விட்டதுக்கப்புறமா அப்படியே மூடி வச்சு இந்த கத்திரிக்காயோட மசாலா எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ நறுக்குன கொத்தமல்லி அப்படியே மேலாப்பில் தூவி அடுப்பு அணைச்சிட்டு இதை சுட சுட சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, ப்ரெட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி பார்த்த இந்த குத்தி வெங்காய கூரா ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அனில் தான் தனி சுபத்ரா நாராயணன். Take care, bye-bye. Thanks for watching. Now please like, subscribe, and share the video. See you next time. Bye.